துபாய் விமான கண்காட்சியில் இந்தியாவின் தேஜஸ் போர் விமானம் விபத்து. சாகசத்தில் ஈடுபட்டிருந்த போது கீழே விழுந்து நொறுங்கி தீப்பிடித்தது. துபாயில் விபத்துக்குள்ளான தேஜஸ் போர் விமானத்தின் விமானி உயிரிழப்பு உறுதி செய்தது இந்திய விமானப்படை. தேஜஸ் போர் விமானம் விபத்தில் சிக்கியதற்கு காரணம் என்ன? விரிவான விசாரணைக்கு விமானப்படை உத்தரவு. துபாயில் தேஜஸ் போர் விமானம் விபத்துக்குள்ளான சம்பவம். உயிரிழந்த விமானியின் குடும்பத்தினருக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இரங்கல். பீகார் அமைச்சரவையில் பெரும்பாலான முக்கிய துறைகள் பாஜகவுக்கு ஒதுக்கீடு. முன்பு முதல்வர் நிதிஷ்குமார் வசமிருந்த உள்துறை துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரியிடம் ஒப்படைப்பு. பீகாரில் பதவியேற்ற 26 அமைச்சர்களுக்கும் துறைகள் ஒதுக்கீடு. முக்கியமான துறைகளை 14 பாஜக அமைச்சர்களுக்கு ஒதுக்கினார் முதல்வர் நிதிஷ்குமார். G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக தென்னாப்பிரிக்கா சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. ஜோகன்னஸ்பர்க் விமான நிலையத்தில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு. ஏற்கனவே இருந்த 29 தொழிலாளர் சட்டங்களுக்கு பதிலாக 4 புதிய தொழிலாளர் சட்டங்கள் அமல். தொழிலாளர் நலன் மற்றும் சமூக பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 4 சட்ட தொகுப்புகளும் உருவாக்கம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கு CITU எதிர்ப்பு. தொழிலாளர்களின் சட்ட உரிமையை பறிக்கும் என சவுந்தரராஜன் கருத்து. மீனவர் நலனில் மத்திய அரசுக்கு அக்கறை இல்லை என முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ராமேஸ்வரம் வரையில் வந்தும் மீனவர்களை சந்திக்க நேரம் தராதவர் பிரதமர் என்றும், நான் அடிக்கடி மீனவர்களை சந்திக்கிறேன் என்றும் பேச்சு. மசோதா விவகாரத்தில் ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்கப்படும் வரை ஓயப்போவது இல்லை என முதல்வர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. மாநில உரிமைகள் மற்றும் கூட்டாட்சிக்கான போராட்டம் தொடரும் என உறுதி. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனமாக செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சனம். அணை கட்டப்பட்டால் தமிழகம் பாலைவனமாகிவிடும் என்றும் பேட்டி. தீர்வு காணப்படாத இருந்தால் இன்றைக்கு தமிழகம் வஞ்சிக்கப்பட்டுவிடும். தமிழகம் இன்றைக்கு டெல்டா மாவட்டம் பாலைவனமாக மாறிவிடும் என்பதை இந்த நேரத்தின் எச்சரிக்கையோடு அவர் கையாள வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். SIR பணிகள் தொடர்பாக சென்னையில் பாஜக சார்பில் ஆலோசனை கூட்டம். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, பாஜக தேசிய பொதுச் செயலர் தருண் சுக் பங்கேற்பு. மத்திய அரசை கண்டித்து மதுரையில் திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம். மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு நிராகரித்ததாக குற்றச்சாட்டு. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு திமுக அரசு துரோகம் செய்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. புதிய ஓய்வூதிய திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக உயர்நீதிமன்றத்தில் அரசு கூறியுள்ளதற்கு கண்டனம்.
நன்றி மறந்தோர் துரோகம் செய்தோருக்கு பாடம் புகட்டும் வகையில் கடலூரில் ஜனவரி 9ஆம் தேதி தேமுதிக மாநாடு. 2026 தேர்தலில் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி அமைக்கப்படும் என கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கை. தமிழகத்திலும் கூட்டணி அமைச்சரவை அமைய வேண்டும் என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தல். ஜனவரிக்கு பிறகு தங்களது கூட்டணி குறித்து அறிவிப்பதாக பேட்டி. கூட்டணி ஆட்சி கூட்டணி மட்டுமல்ல, கூட்டணி அமைச்சரவையும் அமைய வேண்டும். வெளிப்படையாக கூட்டணி ஆட்சி கூட்டணி மட்டுமல்ல, கூட்டணி அமைச்சரவையும் அமைய வேண்டும். தாவேகவினர் கைதை அடுத்து புரட்சி ஏற்படும் என எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட விவகாரம். தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா மீதான வழக்கை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். அரசியல் பொதுக்கூட்டங்கள் மற்றும் சாலை வளத்தில் பங்கேற்கும் மக்களின் பாதுகாப்புக்கு கட்சியினரே பொறுப்பு. வரைவு வழிகாட்டு விதிமுறைகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது தமிழக அரசு. கும்மிடிப்பூண்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் கொலையில் 3 பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பு. தண்டனை விவரங்கள் வரும் 24ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதி அறிவிப்பு. விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கியதாக ஐபிஎஸ் அதிகாரி பல்பீர் சிங் மீது பதியப்பட்ட குற்றச்சாட்டு. கீழமை நீதிமன்ற விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகள் வீட்டில் ஜிஎஸ்டி நுண்ணறிவு பிரிவினர் சோதனை. வரி ஏய்ப்பு தொடர்பாக சோதனை நடத்திய அதிகாரிகள். தாமிரபரணி ஆற்றிலிருந்து நீர் எடுக்கும் நிறுவனங்களிடம் நீர் வரி பாக்கியை வசூலிக்க கோரிய வழக்கு. தனியார் நிறுவனங்களிடம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 பைசா தான் வசூலிக்கப்படுகிறதா என நீதிபதிகள் கேள்வி. கரூர் வெண்ணெய்மலை கோயில் நிலங்களை மீட்க மத்திய காவல் படையை அழைக்க வேண்டுமா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. போராட்டம் நடத்துவோரின் முழு விவரங்களை காவல்துறை சமர்ப்பிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு. தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 91,680 ரூபாய்க்கு விற்பனை.